5 நிமிஷம் தான் பேசினா கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்ட்டு. கொளத்தூர் தொகுதி இனி ஸ்டாலின் சாரால் எல்லாம் வர முடியாது. கொளத்தூர் தொகுதி தளபதி கோட்டை இது யாருமே இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. நல்ல ஆட்சிங்க. இப்ப பாருங்க, உழைக்கிற தொழிலாளிங்க ஆட்டோ டிரைவர்கள் எல்லாம் ஒரு 500 பேருக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டையை போட்டு நாங்க இனிமேட்டு வண்டி ஓட்டுவாங்க. மக்களை நல்லா பாதுகாப்பா ஆயிடுச்சு வருவோம். சரிங்களா? ரெண்டாவது இந்த கரூர்ல இறந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை வாங்கியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆட்சி இனிமேட்டு கண்டிப்பா தொடர்ந்து நடக்கினாங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. இனிமேட்டு சந்தோஷம் வளர விஜய் கண்டிப்பா வரலாங்க. இனிமேல் கண்டிப்பா அவரே முதலமைச்சரா இருக்கணும். ஓலா ஊபர் ஸ்டாப் பண்ணிட்டு மீட்டர்லாம் ரெடி பண்ணி தரணும். எல்லா மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. வர கஸ்டமர் சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பாங்க அவங்க தான் வருவாங்க. கண்டிப்பா மாபெரும் வெற்றி விஜய் தாங்க வருவாரு. அதுதான் சொன்னாரு நேத்து தளபதி. 5 நிமிஷம் தான் பேசினா கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அதனால கொளத்தூர் தொகுதி இனி ஸ்டாலின் சாரால் எல்லாம் வர முடியாது. அப்பயும் நாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அதை தான் சொன்னோம், இப்பயும் சொல்றோம். கொளத்தூர் தொகுதி தளபதி கோட்டை இது யாருமே இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. இங்க சிறப்பா நடந்துட்டு இருக்குன்னா எங்க மகளிர் சார்பா எங்க சிஎம் ஜோசப் விஜய், எங்க விஜய் அண்ணாவுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு கொளத்தூர் தொகுதியை நாங்க ஒரு விஜய் அண்ணாவோட கோட்டையாவே நாங்க நினைக்கிறோம். எல்லாருக்கும் நிறைய நன்மைகள் செய்வாங்க, நிறைய நன்மைகள் செய்வோம். நாங்கள் செயல் வீரர்களோட செயல் வீராங்கனைகளாக நின்று நாங்கள் செயல்படுவோம். ஏன்னா கொளத்தூர் தொகுதியை பத்தி சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அவரோட ஒரு பெரிய ஒரு வெற்றி இல்லையா இந்த கொளத்தூர் தொகுதி. யாருமே எதிர்பார்க்காத வெற்றி, யாருமே திரும்பி பார்க்காத ஒரு வெற்றியை தானே இந்த கொளத்தூர் தொகுதி அடைஞ்சிருக்குது. அது எங்களோட மாவட்ட செயலாளர் தனியானனோட வீர செயல்கள் தான் இதுக்கு முதல் காரணம். அவரோட இருக்கிற படைகள், அவரோட இருக்கிற மகளிர்கள், அவரோட இருக்கிற செயல் வீரர்கள், அவங்களோட துணிச்சல் தான் இதுக்கு காரணம்.